ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம உஜ்ஜைனுக்கு போறோம். எந்த இடம் அப்படின்னா சந்தீபனி முனிவருடைய ஆசிரமம். அந்த ஆசிரமத்துக்கு அன்றைய தினம் ரொம்ப சுபதினம். ஏன்னா வசுதேவர் என்ன பண்றாரு அப்படின்னா கிருஷ்ணரையும் பலராமரையும் கொண்டு வந்து சந்தீபனி முனிவருடைய ஆசிரமத்துல சேர்க்கிறார். கிருஷ்ணர் பிருந்தாவன்ல இருந்து மதுரா அங்க கம்சனை வதம் பண்ணி தேவகி வசுதேவரை வெளியில எடுத்து உக்ரசேன மகாராஜாவை ராஜா ஆக்குறார். அப்போ வசுதேவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம குழந்தைகளுக்கு சம்ஸ்காரங்கள்லாம் நம்ம பண்ணல, எல்லாத்தையும் இப்ப பண்ணணும். அதாவது வித்யாரம்பம், குருகுல வாசம், உபநயனம் இதெல்லாம் பண்ணணும்னு அவர் தீர்மானம் பண்ணி ஒன்னொன்னா பண்றா பகவானுக்கு, கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும். அப்படி அவ குருகுலத்துக்கு அனுப்புறா. இந்த இடத்துல சந்தீபனி முனிவர்கிட்ட கொண்டு விடுறா. அங்க வந்த உடனே இவா ரெண்டு பேரும் தான் அங்க இருக்கிற எல்லாருக்கும் அவ்வளவு பிடிச்சு போயிடுறது. எல்லா பசங்களும் கிருஷ்ண பலராமர் கூட உட்கார்ந்து இருக்கணும், கிருஷ்ண பலராமர் கூடயே சாப்பிடணும், கிருஷ்ண பலராமர் கூட படுத்துக்கணும்னு ஒரே அங்க போட்டா போட்டி இப்படி நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த குருகுலத்துல என்ன ஒரு வேலையா இருந்தாலும் எல்லாத்தையும் கிருஷ்ண பலராமரே பண்ணிடுவாளாம். மற்றவாளுக்கெல்லாம் சேவை செய்யறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்காது. அது குருகுலத்தை கிளீன் பண்றதா இருக்கட்டும், அங்க இருக்கிற மாடுகளை பாத்துக்கிறதா இருக்கட்டும், சாமான்லாம் வாங்கிட்டு வர்றதா இருக்கட்டும், அங்க இருக்கிற துணிமணிகள் எல்லாம் துவைச்சு எல்லாருக்கும் போடுறதா இருக்கட்டும், குருவுக்கு பணிவிட செய்யறது, கை காலை பிடிச்சு விடுறது, இந்த மாதிரி, அப்புறம் குருமாதாவுக்கு சேவை செய்யறது, இந்த மாதிரி தண்ணி எடுத்துன்னு வருது, இந்த மாதிரி எதா இருந்தாலும் இவ ரெண்டு பேருமே பண்ணி முடிச்சிருவா. அப்படி இருக்கிற சமயத்துல ஒரு தடவை மழைக்காலம் வருது. அந்த மழைக்காலத்தும் போது ஒரு நாளைக்கு அந்த குருமாதா பாக்குற சந்தீபனி முனிவரோட மனைவி அவ வீட்டுல விறகெல்லாம் ஈரமா இருக்கு. அடாடா, ஈர விறகா இருக்கே, நமக்கு சாயங்காலம் குழந்தைகளுக்கெல்லாம் பால் காய்ச்சி கொடுக்கணும் அப்படின்னா காஞ்ச விறகு வேணுமேன்னுட்டு இங்க அங்க பாக்குற கிருஷ்ணரையும் பலராமரையும் காணும். சரி, இன்னைக்கு நம்ம வேற ஏதாவது குழந்தைக்கு ஒரு சர்வீஸ் கொடுப்போம் அப்படின்னு அங்க பார்த்தா அங்க சுதாமா இருக்கு. நம்ம சுதாமாவை கூப்பிட்டு, சுதாமா, நீ போய் கொஞ்சம் காஞ்ச விறகு சுள்ளிகளை பொறுக்கிட்டு வா, எடுத்துட்டு வா, இந்த மாதிரி நமக்கு போகணும் ஆசிரமத்துக்கு, இங்க எல்லாம் ஈரமா இருக்குன்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புறப்படுற. இந்தாப்பா, இன்கேஸ் வரத்துக்கு லேட்டானா உனக்கு பசிக்கும் இல்லையா, நீ ஒரு பிராமண குழந்தை, உனக்கு பசி தாங்க முடியாது, ஏதாவது சாப்பிடறதுக்கு உனக்கு பேக் பண்ணி தரேன்னுட்டு பேக் பண்ணி தர. எதுல பேக் பண்ணிருப்பா, அந்த காலத்துல பிளாஸ்டிக் இல்லாம இருக்கு, ஃபாயில் டப்பாவா இருக்கு, ஏதோ அவ துணியிலையோ இல்ல இலையிலையோ கட்டி கொடுக்குறா. கொடுத்தவன ட்ரை பிரசாதம், அதாவது பொரி, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் பேக் பண்ணி தரான். அதை எடுத்துட்டு அவர் புறப்படுற சுதாமா அங்கேருந்து கிருஷ்ணர் வந்துட்டார். கிருஷ்ணர் சுதாமா எங்க போற அப்படின்னவன, இந்த மாதிரி விறகு எடுத்துன்னு வரதுக்காக போறேன், காஞ்ச விறகு வேணும்னா அம்மா அப்படின்னவன, கிருஷ்ணர் நானும் போட்டோமா அப்படின்னு கேட்கிறார் பர்மிஷன். யார் பர்மிஷன் கிருஷ்ணர் கேட்டா கொடுக்க மாட்டா. அவ சரி போன்னு சொன்னோன்னா சுதாமாக்கு ரொம்ப சந்தோஷம். பகவான் இங்க வந்ததே சுதாமாக்கு அனுகிரகம் பண்றதுக்காக தானே, இந்த ஒரு நாளைக்காக தானே அவர் காத்துன்னு இருக்கார். இந்த சான்ஸை விடுவார் அவர். அவர் என்ன பண்றார், சரி சொல்லிட்டு சுதாமாவோட புறப்படுறார். ரெண்டு பேருமா புறப்பட்டு போறா. எங்க போறான்னா, இன்னைக்கும் உஜ்ஜைன்ல இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்துல கிருஷ்ணரும் சுதாமாவும் எந்த ஒரு மரத்துக்கு கீழே ராத்திரி அவ பொழுத கழிச்சாலோ அந்த மரம் இன்னைக்கும் இருக்கு, அங்க போய் தரிசனம் பண்ணலாம். அந்த அவ்வளவு தூரம் தள்ளி அங்க போறா அவ ஒரு காடுக்கு. ஏன் அவ்வளவு தூரம் போறா அப்படின்னா ரெண்டு காரணம் காட்டுற. என்னன்னா, முதல்ல ஒண்ணு மழைக்காலம், இங்க இருக்கிறதெல்லாம் ஈரமா இருக்கு. ரெண்டாவது, பகவான் எங்க இருக்காரோ சுத்தி 10-20 கிலோமீட்டருக்கு எல்லாமே செழுமையா இருக்கும். அதனால ஒரு ஒரு காஞ்ச விஷயம் கூட அந்த இடத்துல இல்லை. அதனாலதான் அந்த காலத்துல என்ன சொல்லுவானா, கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு. எங்க பகவானுடைய சாநித்தியம் இருக்கோ அந்த இடம் செழுமையா இருக்கும், அந்த இடத்துல பசி பஞ்சம் இதெல்லாம் கம்மியா இருக்கும், இல்ல எல்லாமே இருக்கும் அப்படின்னுட்டுதான் அப்படி சொல்லியிருக்கா, கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு. இங்க இப்படி இருக்கிறதுனால அதனால பகவான் இந்த 20 கிலோமீட்டருக்குள்ள எப்படியும் காஞ்ச விறகு கிடைக்க போறது இல்லைன்னுட்டுதான் அவ்வளவு தூரம் தள்ளி காட்டு பக்கம் போறாளாம். கொஞ்சத்தை பொறுக்கிறா. கொஞ்சம் இதெல்லாம் பொறுக்கின்னு இருக்கும்போது திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்கிறது.
சின்னதா மழை பெய்யறது. சுதாமா சொல்ற, கிடுகிடு நம்ம சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம பொழுதோட ஆசிரமத்துக்கு போய் சேரலாம் கிருஷ்ணா, சீக்கிரம் பண்ணு, பேசிட்டு இருக்காது அப்படின்னோடனே சரி சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் இவர் ஒரு பக்கம் எடுத்துட்டு இருக்கா. ஆனா அந்த மழை ஸ்லைட்டா பிடிச்சது நன்னா கிடுகிடுன்னு வேகமா பொல பொலன்னு கொட்ட ஆரம்பிச்சுருத்தோ. திடீர்னு இடி மின்னல் மழைன்னு அப்படி வலுத்துருத்து அது. அப்ப இவ ரெண்டு பேரும் சுத்தமா தொப்பலா நனைஞ்சு போயிடுறா. ஏன்னா ஸ்வெட்டரோ இல்லைன்னா ஒரு ஷாலோ கொடையோ ஒன்னும் கொண்டு வரல. குழந்தைகள் வெறும் வேஷ்டியும் துண்டுமா வந்திருக்கு. என்னடா பண்றது தெரியாம இருக்கும்போது அப்ப கிருஷ்ணர் சொல்ற சுதாமாட்ட, வா அங்க ஒரு பெரிய மரம் இருக்கு, அது கீழே நம்ம வந்து ஒண்டிப்போம். அட்லீஸ்ட் அந்த மரத்தோட அந்த நிழலுக்குள்ள நம்ம இருக்கும்போது அந்த அளவுக்கு மழை தாக்கம் இருக்காது, மழை விட்டோன்னே போலாம் அப்படின்னோடனே அங்க போய் அவ ரெண்டு பேரும் அந்த மரத்துக்குள்ள செட்டில் ஆனவுடனே சுதாமாக்கா பசிக்கிறது. சுதாமா நினைக்கிறார், அடாடா குருமாதா நான் ஒண்டிதான் போறேன்னு எனக்கு மட்டும்தான் பண்ணி கொடுத்தா, இங்க என்னடானா இவர் எக்ஸ்ட்ராவா கிருஷ்ணர் வந்துட்டார் நம்மளோட, இது வந்து முதல்ல அஜெண்டால இல்ல, அதனால இவருக்கு ஒன்னும் பேக்கிங் பண்ணலையே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும்போது பகவான் எல்லாருடைய மனசுல அந்தர்யாமியில கிருஷ்ணர், அவருக்கு தெரியாதா சுதாமா வந்து பசி தாங்க மாட்டேன் சுதாமாக்கு வேணும்னு. அவர் சொல்ல, சுதாமா நீ கொண்டு வந்திருக்கே குருமாதா அவனை கொடுத்தமிச்சாலே அதை நீ சாப்பிடு, எனக்கு பசிக்கல அப்படின்னு அவர் சொல்ல, சுதாமா ரொம்ப சங்கோஜத்தோட கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்ட உடனே அன்றைய இரவு இருக்கு பாருங்க, அந்த ராத்திரி வந்து சுதாமாவுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் வராத ஒரு ராத்திரி, இனி வரப்போக முடியாத ஒரு ராத்திரி, அவர் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு ராத்திரியா அந்த ராத்திரி மாறுறது. அது எப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.